மோயிசன் மக்களுக்கு அளிக்கும் செய்தி அவர்களுக்கு உறுதிப்பாட்டையும் எதிர்நோக்கையும் அளிக்கும் ஓர் செய்தியாகும். அவர்கள் ஆண்டவரின் சொந்த மக்கள், உயர்ந்த இனம் என்ற சுய நிர்ணயத்தை, தனித்துவமான அறிமுகத்தை பெற்றவர்கள். இதனால் கடவுளுக்கும் அவர்களுக்கும் உள்ள நெருங்கிய உறவு வலியுறுத்தப்படுகின்றது. இறைவனால் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மக்கள் இவ்வுறவுக்கு சாட்சியம் அளிக்கும் விதத்தில் வாழ்வது அவர்களின் கடப்பாகும். அவர்கள் ஒதுங்கி மற்றவர்களை ஓரம் கட்டி தம்மை மற்றவரிடமிருந்து பிரிந்தோ வாழ வேண்டியவர்கள் அல்ல. தமக்குள் ஒன்றுபட்டு ஓர் இன உணர்வுடன் ஒன்றிப்பில் வாழ்வது எவ்வளவு முக்கியமோ, எவரையும் பகைவராக கணிக்காமல் வாழ்வதும் அவசியமாகும். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரோனை உதிக்க செய்கிறார். நீதியுள்ளோர் மேலும் நீதியற்றோர் மேலும் மழை பொழிய செய்கின்றார். இயேசுவின் இவ்வார்த்தைகள் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு தாழ்மையுடன் வழிநடக்க தூண்டலாகின்றன. இந்த யதார்த்த அனுபவம் குறுகிய வட்டங்களுக்குள் குடத்துக்குள் வைத்த தீபம் போல வாழ்வோருடன் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். இறை பிரசன்னத்தில் பல மணி நேரம் செலவிடுவது வெற்றி முயற்சியாகலாம். அப்பிரசன்னத்தில் கடவுளின் பாகுபாடற்ற வரம்பெற்ற கருணை, நீதி, அன்பு உயிர்த்து உணரப்பட்டு வாழ்வில் பிரதிபலிக்கப்படவில்லை என்றால் அது அர்த்தமற்றது. ஆண்டவரே, உன் பிள்ளை நான் என அமரும் வேளைகள், உம் மக்கள் நாம் என கூடும் வேளைகள், நம்மை நாமே அறியவும் அருளொன்றே போதும் என வாழவும் ஆற்றல் அளிக்க வேண்டும்.